விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கஞ்சா போதையில் தகராறு செய்த மகனை தாய் தந்தையே உலக்கையால் அடித்து கொலை செய்துள்ளனர். மகனின் கஞ்சா போதை பெற்றோரை கொலையாளிகளாக மாற்றியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஆலங்குளம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் மற்றும் பேச்சியம்மாள் தம்பதி. இந்த தம்பதிக்கு 20 வயதில் ஐயனார் என்ற ஒரே ஒரு மகன் இருந்தார். ஐயனார் தன்னுடைய தந்தையுடன் கட்டுமான வேலை பார்த்து வந்துள்ளார். கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையான ஐயனார் வேலைக்கு செல்லாமல் பெற்றோரிடம் பணம் கேட்டு தாய் தந்தையை அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு வழக்கம் போல் கஞ்சா போதையில் வீட்டிற்கு வந்த ஐயனார் வீட்டை விற்று தனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தர சொல்லி தன்னுடைய தந்தையுடன் தகராறு செய்துள்ளார். அப்போது தந்தை மகனுக்கு இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அருகில் இருந்த அவருடைய பாட்டியை ஐயனார் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணியன் மற்றும் தாய் பேச்சியம்மாள் ஆகியோர் கோபத்தில் மகன் ஐயனாரை உலக்கையால் தலையில் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த ஐயனார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குளம் போலீசார் உயிரிழந்த ஐயனாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஐயனாரின் தாய் தந்தையை கைது செய்தனர். கஞ்சா போதையில் அடாவடி செய்த நபரால் ஒரு குடும்பமே சிதைந்து விட்டது.